நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். அன்பான ஜோசுவா டிவியின் நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சிலுவை நேர தியான நேரத்திற்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதை தியானிக்கும்படியாக அப்பா நமக்கு தந்த கிருபைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாட்கள், இந்த சிலுவை தியான நாட்கள் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க அப்பா கிருபை செய்வார். உங்கள் அனைவரையும் மீண்டும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி கிருபை நமக்கு எல்லாருக்கும் தருவாராக. அவருக்கே மகிமை உண்டாதாக. தலையை தாழ்த்தி நாம் ஜெபித்து அழைப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த சிலுவை தியான வேலையை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உங்கள் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபதாரும், என்னை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசுவீராக ராஜா. தடைகள் மாற்றுவீராக. எல்லா விதமான தடைகளை மாற்றி அப்பா உங்கள் நாமத்தில் மைப்படட்டும். இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலிலே ஒரு சரணம் பாடி நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். சிலுவை நாத இயேசுவின் பேரோடி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாத இயேசுவின் பேரோடி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. அருமையான இந்த நேரலில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நாம் தலைப்பாக இயேசுவின் இரத்தம் என்ற ஒரு பகுதியை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். செய்திக்கு ஆதாரமாக 1 யோவான் எழுதின சுவிசேஷம், யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவு இருந்தாலும் சரி, எந்த ஒரு தவறு நாம் அறியாமல் செய்திருந்தாலும் சரி, ஆனால் நமக்காக ஒருவர் சிலுவையிலே பலியானார். 3 ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையிலே முள்களுடன் சூடி இரத்தம் சொட்ட சொட்ட வடிந்து பிற்பாடாக மார்பிலையும் ஈட்டி வைத்து குத்தினார்கள். பாருங்கள், நமக்காக நம்முடைய பரம தகப்பன் இயேசு ராஜா சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் செய்கிற காரியம் என்ன? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவு இருந்தாலும் சரி, எந்த பலகீனம் இருந்தாலும் சரி, அவர் உண்மையாகவே அவருடைய இரத்தம், அருமையானவளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முதலாவது நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து போட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். பாருங்கள், தேவனுடைய பாருங்கள், ஒரு வல்லமை எப்படி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு. பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு பாடல், பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். முதலாவது, அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்கள், அவர் தாமே அவருடைய சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய தந்த சொந்த இரத்தத்தை சிந்தினபடினாலே 1 பேதுரு 2:24 போடப்பட்டிருக்கிறது. அவர் தாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. பாருங்கள், எபிரேயர் நிருபம் 19ஆம் அதிகாரம் 22 ஒரு வசனம் இருக்கிறது. 19, 20, 21 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அதுபோல் இயேசுவின் இரத்தம் மூலமாய் நமக்கு மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ரெண்டாவதாக எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா, நமக்கு இரத்தத்தின் மூலமாய் மன்னிப்பு உண்டாகிறது. இந்த நாளிலே கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தின தகப்பன் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். இரத்தத்தின் மூலமாய் நமக்கு மன்னிக்கிறார். மன்னிப்பு உண்டு என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் நமக்கு சில காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல நாம் வாழுகிறோமா? அவர் நமக்காக செய்த காரியங்களை நாம் நினைவில் கொள்கிறோம் அருமையானவர்களே? உண்மையாகவே அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து உண்மையாக மன்னிப்பு உண்டு பண்ணியிருக்கிறார். ரெண்டாவதாக பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். வசன வாசிக்க நேரம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செத்த கிரியைகளை கர்த்தர் சுத்திகரிப்பார். அந்த இரத்தமானது நம்மளை சுத்திகரித்து ஊழியம் செய்யவும் நல் மனசாட்சி உடைய பிள்ளைகளாக வாழவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறாங்க. வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 9:14 செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசுவின் இரத்தம் நமக்கு ஊழியம் செய்வதற்கு நல் மனசாட்சியை கொடுக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நித்திய மீட்பு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரியம் நித்திய மீட்பு. அவருடைய இரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள அருமையானவர்களே. அந்த நித்திய மீட்பானது உண்மையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. பாருங்கள், எபிரேயர் 9:12 போடப்பட்டிருக்கிறது. நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜீவனை கொடுக்க வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாய் கர்த்தர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாக பாருங்கள், ஒவ்வொரு காரியமாக வேதத்திலே வாசிக்கிற வேளைகளை பார்த்தீங்கன்னா, ஜீவனை
கொடுக்க வந்தார். அநேக மீட்கும் பொருளாய் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்க வந்தார் கர்த்தர். அநேகரை மீட்கும் பொருளாய் யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, எந்த ஜனமெல்லாம் பாவத்திலே விழுந்து கிடக்கிறதோ, எந்தெந்த மனிதன் பாவத்திலே அமிழ்ந்து கிடக்கிறானோ அந்த மனிதனையெல்லாம் மீட்கும்படியாக, அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அநேகரை மீட்கும் பொருளாய் கர்த்தர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, நன்மையானவைகளை பேசும் இரத்தம், நன்மையானவைகளை பேசு ரத்தம், இந்த இரத்தத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று பவுல் கூறுகிறார். அருமையானவளே, இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 12-24 வசனத்திலே நீங்கள் இந்த இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாம் தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தோம். தேவனை அறியாத பிள்ளைகளை, நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்த நாட்களிலே கர்த்தர் என்னை தேடி வந்தார். கர்த்தர் என்னை தேடி வந்து உண்மையாகவே அவருடைய சமூகத்திலே இந்த இரத்தத்திற்கு வந்து சேரும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். அது மாத்திரமல்ல, இந்த இரத்தத்திற்கு நீங்கள் வந்து சேர்த்தீர்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தை சிந்தினபடியினாலே அவருக்கு கிடைத்த காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தை, சொந்த இரத்தத்தை சிலுவைகளை சிந்தி மரித்ததினாலே பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர் பாருங்கள், முழு வசனத்தை வாசிக்கல, குறைவாக வாசிக்கிறேன். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஹல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கும் இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையானவர்களே, அநேக பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். அநேக மக்களை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆனபடினாலே பாருங்கள், அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் என் ராஜாதி ராஜா முடிசூட்டப்பட்டான். அதுபோல அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் பாருங்கள், சில இரத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒலிவ மலையிலே அவர் ஜோமனினார். ஒலிவ மலையிலே ஜோமனினார். பாருங்க, லூக்கா 22:44 போடப்பட்டிருக்கிறது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். இன்னொரு முறை பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 27:14 பார்க்கிறோம். யூதாஸ் முதல்ல காட்டி கொடுத்து அவன் சொன்ன காரியத்தை பாருங்கள். மத்தேயு 27:14 இருக்கிறது. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று யூதாஸ் சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் ஒரு குற்றமில்லாதது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு குற்றமில்லாதது. யூதாஸ் காட்டி கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை சிதறி போனது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த குற்றமில்லாத இரத்தம் அவளை வந்து நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். அருமையானவளே, இந்த குற்றமில்லாத இரத்தத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வந்து நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே அப்படி இரத்தத்தினாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை வேகமாக சொல்கிறேன். எபேசியர் 1:7 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். 1 பேதுரு 1:19 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம். இன்னும் சொல்ல போனால் எவ்வளவோ காரியங்களை வேதத்தில் பார்க்குறார். மேலே வாசிக்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா தோண்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி காரியங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலே அவருடைய இரத்தத்தால் நமக்கு மீட்பு கிடைக்கிறது.
அவருடைய இரத்தத்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த இரத்தத்தை குறித்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். இந்த கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். அதுபோல ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அருமையானவர்களே, வெளிப்படுத்தல 5:9-10 பார்த்தீங்கன்னா, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வந்து நம்மை தேவனுக்கு முன்பாக இயேசு ராஜா ராஜாக்களும் ஆசாரியமாய் வைத்திருக்கிறார். பரலோக தேவன் நமக்காக இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அது மேன்மை. அருமையானவளே, பரலோக தேவன் நமக்காக இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடும் ஜபத்தோடும் கல்வாரி முன்பாக வந்து நில்லுங்கள். அருமையானவளே, கல்வாரி முன்பாக வந்து நில்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை எண்ணாதீர்கள், பிரச்சனைகளை எண்ணாதீர்கள், வேதனைகளை எண்ணாதீர்கள். நமக்காக சிலுவைகளை பாடுகளை சுமந்து தீர்த்த தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கல்வாரி எண்டையிலே வாருங்கள். அருமையானவளே, இந்த கல்வாரி ரத்தம் பெருந்துளிகள் நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு நாளும் சென்று கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்கள் ஆக்கும். அது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தின் வல்லமை நம்முடைய நிரப்பும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த கல்வாரி இரத்தத்தின் பெருந்துளிகள் நம்மேல விடுகிற வேளையிலே நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வந்து நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்கள் ஆக்கி அந்த இரத்தத்தினால் நம்முடைய வல்லமையில் நான் நிரப்புவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தலையிலிருந்து வருகிற இரத்தம் நம்முடைய வேதனைகளையும் சாபங்களையும் முறித்து போடும். முற்பிதாக்களின் சாபமும் நியாய பிரமாணத்தின் சாபமும் அது மாத்திரமல்ல, உங்களையோ யாரையோ பிள்ளைகளையோ நம்முடைய குடும்பங்களையோ அணுகாதபடிக்கு அந்த இரத்தம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கையிலிருந்து வருகிற இரத்தம் அருமையானவளே, நம்முடைய காலமெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம எந்த ஒரு தீமை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கடைசியாக அருமையானவளே, அவருடைய பாதத்திலிருந்து வடிந்த ரத்தம் அருமையானவரே, அவருடைய பாதத்திலிருந்து வடிந்த லூக்கா 10:19 கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதத்திலிருந்து வடிந்த ரத்தத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். நம்மை அவர் பாதத்தினால் சத்துருவின் தலையை நசுக்கினார். அருமையானவரே, அவர் ஜெயம் கொண்டார். அந்த இரத்தத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வலிமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. எல்லாரும் தலையை தாட்டி ஜோம் முடிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை கிருபையாக தகப்பனே இந்த ஒரு வேளை தந்திரப்பா. இந்த சிலுவை தியான நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை குறித்து, நீ சிந்தின இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த ஒரு கிருபையை நீர் தந்து எங்களுக்கு நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை அப்பா நானும் இதை கேட்கிற பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. எல்லா தடைகளை குறைவுகளை மாற்றும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எடுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோரண்டை ரெட்மேன் காஸ்பர்ட்டின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த தியான நாட்களில் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்துவார். அவருக்கே மகிமையும் கனம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். பஸ் ஸ்டாண்ட் அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம்.
சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.